ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனையில் வள்ளுவர் வழி ஒரு நல்ல கருத்தை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய குறள், இளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏந்தும் உலகு. இதற்கு வள்ளுவ பெருந்தகையினார் என்ன விதமான ஒரு அற்புதமான கருத்தை முன்வைக்கின்றார் என்றால், தனக்கு ஒரு இழிவு ஏற்பட்டால் உடனே யார் உயிர் துறக்கின்றாரோ அவரை இந்த உலகம் உள்ளளவும் போற்றி தொழும் என்பது அவருடைய அற்புதமான வார்த்தைகள். மானம் வானத்தை விட பெரியது, மானம் உயிரை விட பெரியது. இந்த இழிவு வந்தாலே அவர் சொல்லுகின்ற கருத்து உயிர் திறந்து விட வேண்டும், அதாவது செத்து போயிடுன்றதை வற்புறுத்துறாரு. நம்மளுடைய லோக்கல் பாஷையில் சொன்னோன்னா, ஏதாவது ஒரு பழி வந்தால் உடனே நாட்டுன்னு செத்துடணும் அப்படின்னு தான் இது சுருக்கமான வார்த்தைகள். ஆனால் இன்றைய நடைமுறையில் இத்தகைய இழிவுகள் தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சில சமூக சமுதாய இழிவுகளுக்கு கூட சிலர் தலைமை தாங்குகிற அளவுக்கு கூட இருக்கிறாங்க. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனைவியோ மகனோ மகளோ அவங்க ஏதாவது தப்புகள் செய்து நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய இழிவுகள் ஏற்பட்டால் நாம் என்ன சொல்கிறோம்? அவங்க செய்த தப்புக்கு நான் போய் இறக்கணுமா, நான் பொறுப்பேற்க முடியுமான்னு இப்படிலாம் பேசுகிறவங்க கூட இருக்காங்க. இந்த இழிவுன்றது பல வகையில் வரக்கூடிய ஒரு அம்சம். அது பணத்து ஆசையால், பெண் ஆசையால், அரசியல் பதவி ஆசையால், அதிகார ஆசையால், அதை அடைவதற்குண்டான முயற்சிகளில் குறுக்கு வழியில் ஈடுபடும் போது தான் இத்தகைய இழிவுகள் எல்லாமே ஏற்படுதுன்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இவ்வளோதான் உழைச்சாலும் ஒரு மேம்பட்ட நிலையை அடையிறதுக்கு நீண்ட வருடங்கள் பிடிக்கிறதால ஏதாவது ஒரு இழிவுகள் பழிகள் பாவங்கள் ஏற்பட்டால் கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நாம் அறவழியை விட்டுவிட்டு புறவழியில் அதை அடையிறதுக்கு முயற்சிகள் பண்ணும்போது இத்தகைய பழிகளும் இழிகளும் நமக்கு ஏற்படுகின்றன. ஆனால் வள்ளுவர் இதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கண்டிக்கிறார். இத்தகைய பழியோடு வாழறதை விட நீங்கள் இறந்து விடுவது மேல். அப்படி இறந்தீங்கன்னா இவன் மானஸ்தம்பா, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, பெரிய பழி ஏற்பட்டது, உடனே அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய புகழை உள்ளளவும் எல்லாருமே பாராட்டுவாங்க. ஏற்பட்டது பழிதான், இருந்தாலும் அந்த பழி ஏற்பட்ட உடனேயே அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டேனே ஆனால் அவனுடைய புகழ் இந்த உலகம் பாராட்டும் விதமாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா நம்ம மேலே யாராவது ஒருத்தர் பழி சொன்னாங்கன்னா அந்த பழியை உடனே டைவர்ட் பண்ணி விட்டுறோம். இது என்னால் ஏற்பட்டதில்லை, என்னுடைய மேனேஜர் தவறால் எனக்கு கெட்ட பேர் வந்தது, நான் லஞ்சமே வாங்க சொல்லலை, அவராக பார்த்து பல லட்சங்கள் வாங்கிட்டாரு, என்னை மாட்டி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு பழியிலேருந்து தப்பிக்கிறாங்க. மகனோ மகளோ ஏதாவது காதல் விவரங்கள் இதர விஷயங்களில் தம்முடைய குடும்ப கலாச்சாரத்திற்கு மேற்பட்டு அவங்க ஓடி போய் திருமணங்கள்லாம் செய்துக்கினான்னா என்ன சொல்கிறோம்? அந்த பையனோ பொண்ணோ மைண்டு டைவர்ட் பண்ணி என்னுடைய பசங்க நல்ல பசங்க தான், ஆனால் எதிராளி தான் மதிமயக்கி அவங்கள ஆக்ஷன் போயிட்டான்னு சொல்லிட்டு பழியை மற்றவங்க மேலே சுமத்திரமே தவிர அந்த பழிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நாம் யாருமே கிடையாது. இதே போல தான் அலுவலகங்கள் ஆகட்டும், தொழிற்சாலைகள் ஆகட்டும், பணிபுரிகின்ற எந்த இடங்கள்லையுமே நம்மளால் ஒரு பழியோ இழிவோ ஏற்பட்டால் அதற்கு சமாதானங்களை தேடுகின்றோமே தவிர வள்ளுவர் சொன்னது போல யாருமே இன்றைய காலத்தில் உயிரை எல்லாம் மாய்த்து கொள்வது கிடையாது. ஒரு சின்ன கதை பார்க்கலாம். கரிகால் சோழன் எல்லாருக்குமே தெரியும், நெடுஞ்சேரலாதன் எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய பேரரசர்கள். ரெண்டு பேருக்குமே ஒரு சண்டைகள் வந்தது, மிகப்பெரிய போர்.
அந்த போரில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்னு நிர்மாணிக்க முடியாத அளவுக்கு வலிமையான சண்டைகள் நடைபெறுது. இப்போது கரிகால் சோழனுடைய வேல் நெடுஞ்சேரலாதனுடைய மார்பில் பாய்ந்து முதுகு வழியாக வெளியே வந்துட்டுது. முதுகு வழியாக வெளியே வந்தோடனே புறமுதுகு காட்டிட்டோம்னு நெடுஞ்சேரலாதன் மிகுந்த அவமானப்பட்டான். இந்த பழிக்காக அஞ்சினான். அந்த போர்க்களத்திலிருந்து அவனை மருத்துவர்களும் சேவர்களும் அரண்மனைக்கு கொண்டு போயிட்டு அவனை சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் அவன் மயக்கமாக இருந்ததால் புறமுதுகில் வில்லு பாய்ந்ததா முதுகில் பட்டதா மாரில் பட்டதான்னு தெரியாது. இந்த வடு ஆரம்பித்த உடனேயே முதுகில் வடு இருக்கிறத நெடுஞ்சேரலாதன் பார்த்துட்டு மனம் துடிச்சு போயிட்டான். நாம் புறமுதுகு காட்டிட்டோன்னு. ஆனால் அங்கிருந்த அமைச்சர்கள் முதல் கொண்டு மந்திரி பிரதானிகள் முதல் கொண்டு சிற்றரசர்கள் வரை நீங்கள் புறமுதுகு காட்டவில்லை, மாரில் பாஞ்சு அம்பு தான் முதுகு வழியாக வெளியே வந்தது, புறமுதுகு காட்டினதா இதில் எந்த விதமான ஒரு சந்தர்ப்பம் இல்லை, அதனால் நீங்கள் புறமுதுகு காட்டலை. நாங்கள் இருந்தாலும் அந்த பழிக்காக அஞ்சி அவன் வடக்கிருந்து உயிர் துறந்தான். இப்பேற்பட்ட பழிக்காக அஞ்சி உயிர் நீத்த நெடுஞ்சேரலாதனை இன்றளவு நாம் மனதளவில் நிறுத்தி பாராட்டுகிறோம். இதே கதையை என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன். அவரும் ஒரு பெரிய மானஸ்தர். எப்பேற்பட்ட மானஸ்தர்னா ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கிட்டு யாருக்குமே கடன் கொடுக்காம ஜாலியாக இருக்கிற பேர் வழி. ஊர் உலகெல்லாம் அவனை திட்ட ஆரம்பித்தது. நேராக நான் அவர்கிட்ட போயிட்டு, என்னங்க கடன் வாங்கிட்டு யாருமே கடன் கொடுக்கலையே, எல்லாருமே திட்டாங்களே, பழி சொல்கிறாங்களேன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இதுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு. சரி, அப்போ நான் வாங்கின படத்தை வேறு ஏதாவது சொத்துக்கு விற்று கடன் கொடுத்துருவாருன்னு பார்த்தா, சொத்துலாம் இருந்தால் நான் ஏன் கடன் வாங்க போகிறேன், நாளைக்கு நான் திவால் நோட்டீஸ் வாங்கி என் வீட்டு வாசலில் ஒட்டிட போகிறேன்னு சொன்னார். இப்பேற்பட்ட மானஸ்தர்களும் இந்த நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நெடுஞ்சேரலாதனைப் போல தனக்கு ஒரு பழி ஏற்பட்டதால் உயிர் விட்ட அத்தகைய வீரனைப் போல நாம் பழி ஏற்பட்டால் முதல்ல பழி வராமல் நம்மளை காத்து கொள்வோம். பழி ஏற்பட்டால் பிறகு வள்ளுவர் காட்டிய வழியை பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன். செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவளாம். குங்குமார்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவளாம். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளாம். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளாம். ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம். செய்தவர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளாம். சந்தனத்தால் அலங்காரம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளாம். தேனால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனம் கொடுப்பவளாம். தேனால் அபிஷேகம் செய்தவர்க்கு
செய்தவர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனம் கொடுப்பவளாம். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம். பாலால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் பல ஜன்ம பாவத்தை போக்குபவளாம். பாலால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் பல ஜன்ம பாவத்தை போக்குபவளாம். கனியால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் கண் முன்னே வந்து நிற்பவளாம். கனியால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் கண் முன்னே வந்து நிற்பவளாம். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம். தீராத வினைகளை தீர்ப்பவளாம் தேவி திருவடி சரணம் சரணமம்மா. தீராத வினைகளை தீர்ப்பவளாம் தேவி திருவடி சரணம் சரணமம்மா. பவபயஹாரிணி அம்பா பவானியே துக்க நிவாரணி துர்கே ஜய ஜய. பவபயஹாரிணி அம்பா பவானியே துக்க நிவாரணி துர்கே ஜய ஜய. ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம். புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி. நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி. குரு ரூபிணி மனபோதினி மனபோதினி குரு ரூபிணி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய். சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய். சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய்.
பிறவிப் பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய். பிறவிப் பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய். பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய். பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய். புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்நீ, சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்நீ. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்நீ, சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்நீ. ஸ்வயம் பிரகாஷ ஜீவஜோதியின் எழில் நீ. ஸ்வயம் பிரகாஷ ஜீவஜோதியின் எழில் நீ. ஓங்கார ஆனந்த ஹ்ரீங்கார குரல் நீ. ஓங்கார ஆனந்த ஹ்ரீங்கார குரல் நீ. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி, மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி. நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி, நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி. குரு ரூபிணி மனபோதினி, மனபோதினி குரு ரூபிணி. விதி மாற்ற வல்லவளே புவனேஸ்வரி, விதி மாற்ற வல்லவளே புவனேஸ்வரி. என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி. விதி மாற்ற வல்லவளே புவனேஸ்வரி, என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி. நலம் யாவும் தந்தென்னில் நடமாடினாய், நலம் யாவும் தந்தென்னில் நடமாடினாய். நான் நானாக நிலைப்பதற்கு திடமூட்டினாய், என்னில் உன்னை காட்டினாய். நலம் யாவும் தந்தென்னில் நடமாடினாய், நான் நானாக நிலைப்பதற்கு திடமூட்டினாய், என்னில் உன்னை காட்டினாய். விதி மாற்ற என் விதி மாற்ற வல்லவளே புவனேஸ்வரி, என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி. வேதங்கள் நான்கென்றும் நிலையல்லவோ, வேதங்கள் நான்கென்றும் நிலையல்லவோ. உனை வேண்டாத உயிரிங்கு இலையல்லவோ, வெறும் இலையல்லவோ.
என் வாழ்வே உன் விழிதானே சர்வேஸ்வரி. தாய் தந்தை உறவு எல்லாம் தளரும் போதும், தாய் தந்தை உறவு எல்லாம் தளரும் போதும், தள்ளாத வயதினிலே தவிக்கும் போதும், நான் தள்ளாத வயதினிலே தவிக்கும் போதும், தாய் தந்தை உறவு எல்லாம் தளரும் போதும், தள்ளாத வயதினிலே தவிக்கும் போதும், நான் தள்ளாத வயதினிலே தவிக்கும் போதும், சேயம்மை காத்திடும் ஒளியல்லவோ அம்மா. சேயம்மை காத்திடும் ஒளியல்லவோ, நீ தாய்மைக்கும் தாயான தயவல்லவோ, உயரருளல்லவோ. சேயம்மை காத்திடும் ஒளியல்லவோ, நீ தாய்மைக்கும் தாயான தயவல்லவோ, உயரருளல்லவோ. விதி மாற்ற என் விதி